ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான அக்காமடேஷன் ட்ரை பண்ணுறப்போ கிடைக்கல, வேற என்ன வழிகளில் ரூம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிக்கிங்க. செப்டம்பர் 28 கருட சேவை அன்னைக்கும் அதற்கு முதல் நாள் 27 திருமலாக்கும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணல, கீழ் திருப்பதிக்கும் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணல. இந்த 2 நாளுக்கு நம்ம நேரில் தான் போய் ரூம் எடுத்துக்கணும். விஷ்ணு நிவாசத்தில் கீழ் திருப்பதியாக இருந்தால் எடுத்துக்கலாம். திருமலாவில் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ் அங்கே போய் நம்ம ரூம் எடுத்துக்கலாம். காலையில் டைமில் போனால் ரூம் ஷியோராக கிடைக்கும். ஸ்பெஷலாக ஏதாவது ரூல்ஸ் கொடுக்குறாங்க இந்த 2 நாட்களுக்கு டிடிடியில் அப்படின்னா செப்டம்பரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்தால் உடனே நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். இந்த 2 நாளில் ப்ரைவேட் மட்டில் நம்ம ரூம் எடுக்க முடியுமா அப்படின்னா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் கீழ் திருப்பதியில் ரூம் எடுக்கலாமா அப்படின்னா நான் பர்சனலாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணது கிடையாது. நீங்கள் கூகுள்லேயே ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு ஓகே இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. கேஎஸ்ஆர் கிராண்டுன்னு சொல்லிட்டு என் தம்பி ஒரு தடவை ஸ்டே பண்ணி ஓகேவாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துக்கு பேக் சைடில் அது ஆன்லைனில் தான் அவன் புக் பண்ணான். பத்மாவதி இன்னுன்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கூகுள் ரிவ்யூஸ் பார்த்து ப்ரைவேட் லாட்ஜஸ் இப்போ நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு செப்டம்பருக்கு இருந்தால புக் பண்ணிக்கோங்க. திருமலாவில் இந்த 2 நாட்களுக்குன்னா ஆஃப்லைனில் நம்ம ரூம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பப்ளிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி மட்டில் லாக்கர் கூட கொடுக்கறது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த 2 நாள் இல்லாமல் மற்ற நாட்களுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வழிகள் அப்படின்னா ஆன்லைன்லேயே கர்நாடகா சொல்லிட்டுலாம் நம்ம புக் பண்ணிக்கலாம். கோயில் கிட்ட தான் இருக்குது. இது ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதிலே ஃபேக் வெப்சைட் இருக்குது, கரெக்டானதில் பே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும், அதனால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அது கொடுத்துட்டு இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேரிஃப் ஏசி ரூம் உங்களுக்கு இப்போ ஆகஸ்ட்டில் இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ செப்டம்பரில் பாருங்கள் அவைலபிலிட்டி இப்போ 3, 4, 5, 6, 13 ஓப்பன் பண்ணல அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. மீதி நாட்களுக்கு இருக்குது. ஏன்னா 23 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். நான் ஏசியே உங்களுக்கு 900 ரூபாயில் ஒரு கேட்டகரி இருக்குது, அடுத்து 1500 ஒரு கேட்டகரி இருக்கும். ரூல்ஸும் அதிகமாக இருக்கும். ஒரு ரூமில் 2 பெரியவங்க ஒரு குழந்தைங்க தான் தங்கிக்க முடியும். ஒன்ஸ் புக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் டிடிடி மாதிரி இந்த ரூமெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அது நமக்கு ரீஃபண்ட் வராது. செக்இன் டைம் செக் அவுட் டைம் 9 AM. இதில் செக்இன் டைம் கூட நீங்கள் முன்ன பின்ன செய்துக்கலாம். செக் அவுட் டைம் 9 AM நம்ம ஷியோராக வக்கீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம் 2 நாளைக்கு சேர்த்து கூட. ஏசி ரூம், நான் ஏசி ரூம்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கே இருந்தாலும் உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட் ரூல்ஸு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் செப்டம்பருக்கு பார்க்குறது அவைலபிளாக இருக்குது, தேவைன்னா புக் பண்ணிக்கோங்க. குப்பா சௌட்ரி, ஆரியவைசிய சமாஜ்லாம் நம்ம சென்னையிலேயே புக் பண்ணிக்கலாம். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கால் பண்ணி பாருங்கள், இல்லை நேரில் போய் கேட்டு பாருங்கள். ஆன்லைனில் பே பண்ணக்கூடியது இந்த கர்நாடகா சௌட்ரி. வேறு எந்த மட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காசு வாங்க மாட்டாங்க. முதலே அட்வான்ஸாக கூட காசு வாங்குறது கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக ரூம் எடுக்க போகும்போது தான் காசு வாங்குறாங்க பேமெண்ட்டு. நீங்கள் ஆரியவைசிய சமாஜில் கூட கேட்டு பாருங்கள். அங்கே கூட இப்போ வீக்கெண்டு கொடுக்கறதில்ல அப்படின்னாங்க. பிரம்மோத்சவம் டைம்க்கு கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற நாட்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட தரிசன டேட்லேருந்து 1 மந்த்துக்கு முன்னாடி எக்மோரில் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே 20 ரூபீஸ் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்துக்கலாம். அப்புறம் ரூம் எடுக்கிறப்போ நம்ம ரெண்ட்டு பே பண்ணால் போதும். ஆரியவைசிய சமாஜங்கிறது கோயில் கிட்ட தான் இருக்குது திருமலாவில். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பப்ளிக்கு கொடுக்குற மட்டு, பெரிய ஜியர் மட்டில் கூட கொடுக்குறாங்க. பட் அவைலபிலிட்டி பொறுத்து தான். ஏன்னா ப்ரைவேட் மட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி டோனர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரூம் இருக்குது அப்படின்னா கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் பிரம்மோத்சவம் டேட்ஸுக்கு தான் சொல்கிறேன். குறிப்பாக கருட சேவைக்கு அதுக்கு நாள் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. மற்ற நாட்களுக்கு சொல்கிறேன். கோகர்பம் கிட்ட கூட நிறைய மடம் இருக்குது. ஒரு ரோடு ஃபுல்லாகவே ப்ரைவேட் மட்ஸ் தான். உங்கள்கிட்ட கார் இருக்குன்னா மேனேஜ் பண்ணிக்கலாம் போயிட்டு வரத்துக்கு. கூகுளில் ட்ரை பண்ணுங்கள், நம்பர்ஸோடு இருக்கும். கோகர்பம் டேமில் ராகவேந்திரா மட்டன் கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இல்லை இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஆப்ஷன் டிடிடியோட ரூம்ஸ் டெய்லியும் கொடுக்குறாங்க. திருமலாவில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்றுட்டு ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா
கீ வாங்குறப்போ நம்ம 2 பேர் அவசியம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆஃப்லைனில் கூட ரூம் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு வேளை அப்படி போய் நின்று எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் உங்களுக்கு ஆஃப்லைன்ஸில் ரூம் கொடுக்குறாங்க டெய்லியுமே. காலையில் ஒரு 4 மணி போல் இருந்தால் கிடைக்கும். வேறு இந்த ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸ், தொல்லப்பா கார்டன்ஸ் எல்லாம் ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். கீழ் திருப்பதி ரூம்ஸ் கூட சில டைம் கேன்சல் ஆனால் காமிக்கும் போல். அது மாதிரி கூட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிக்க, அப்படி கூட செக் பண்ணி பாருங்கள். கீழ் திருப்பதி ரூம்ஸ் திருமலாக்கு அந்த மாதிரி ஆறுது கிடையாது. ப்ரைவேட் லாக்கர்ஸ் இருக்குது. 100 ரூபா கொடுத்து கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ஜிஆர் மட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். அஹோபிலமில் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. டிடிடியோட ப்ரைவேட் லாக்கர்ஸ் ஃப்ரீயாக அதுவும் இருக்குது. திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்ட 4 இருக்குது. அதில் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ இதெல்லாம் தான் சான்சஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மற்ற நாட்களுக்கு தான் இதை எடுத்துக்கணும். கருடா சேவைக்கும் நாளுக்கும் புக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நேரில் மட்டும்தான் போய் எடுத்துக்கணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அடுத்து கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 3 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் அதே டைம்குள்ளார கொடுக்குறாங்க. ஆதாரோட நம்ம க்யூலேருந்து எடுத்துக்கணும். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும்தான் போக முடியும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அலிப்பெரி நடைபாதை, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் டோக்கன் எதுவும் கொடுக்கறது கிடையாது. செப்டம்பர் மாதத்தில் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மிஸ் ஆகிடுச்சு. வேறு என்ன சான்ஸ் அப்படின்னா, விஐபி பிரேக் தர்ஷனுக்கு ஹோமம் டிக்கெட் கொடுப்பாங்க. அதுவும் பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். மோஸ்ட்லி கொடுப்பாங்க, பட் அது ஓப்பன் பண்ண பிறகு தான் கன்ஃபார்ம்டாக தெரியும். அது இல்லைன்னா கீழ் திருப்பதியில் நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்த ஹெவி க்ரௌடு மாதிரி இப்போ இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,001 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.67 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,765 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் தான் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.